Joshua chapter 1 and verse 9. யோசுவா 1வது அதிகாரம் 9வது வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? Shall we all read it together? நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். It is a great honor and privilege for me to share the new year message. இந்த புது வருட செய்தியை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதே கர்த்தர் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக ஆசீர்வாதமாக நான் கருதுகிறேன். God has given our church a wonderful promise. கர்த்தர் ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை திருச்சபையாகி நமக்கு கொடுத்திருக்கிறார். And I believe that this promise will come true in every one of our lives. நான் விசுவாசிக்கிறேன் உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக நிறைவேறும். Amen. Amen. How many of you believe that? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? Can I hear a loud amen? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. Hallelujah. God's ways are higher than our ways. கர்த்தருடைய வழிகள் நம்முடைய வழிகளை காட்டிலும் உயர்வானவைகள். God's ways are unique and sometimes it's difficult to understand his ways. கர்த்தருடைய வழிகள் தனித்தன்மையானது, ஒரு சில வேளைகளை நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விதமாக அது இருக்கிறது. But I know one thing for sure, that his ways and his plans are always bigger, better and greater than my own plans. ஆனா ஒரு காரியத்தை என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும், அவருடைய வழியும் அவருடைய யோசனைகளும் நம்முடைய யோசனைகள் வழிகளை காட்டிலும் சிறந்தது, பெரியது, மகத்துவம் உள்ளது. Amen. Amen. Everybody say with me, better, எல்லாம் சொல்லுங்க. சிறந்தது, bigger, பெரியது, greater, மகத்துவம் உள்ளது. Amen. Amen. God's plan towards you, God's ways towards you are better, bigger and greater. கர்த்தர் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறதான வழிகளும் யோசனைகளும் சிறந்தவைகள், பெரியவைகள், மகத்துவமானவைகள். Amen. Amen. God's plan towards the people of Israel was bigger, as better and greater. இஸ்ரேலர்களுக்காக தேவன் வைத்திருந்த திட்டமானது சிறந்ததாய் இருந்தது, பெரியதாய் இருந்தது, மகத்துவம் உள்ளதாய் இருந்தது. The plan that God had for Joshua was better, bigger and greater. யோசுவாவுக்காக ஆண்டவர் வைத்திருந்த திட்டங்கள் சிறந்ததாய் இருந்தது, பெரியதாய் இருந்தது, மகத்துவம் உள்ளதாய் இருந்தது. Amen. Amen. And every one of you here, you are Joshua's today, and God's plan towards you is better, is bigger, is greater. நீங்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் யோசுவாக்களாக இருக்கிறீர்கள். உங்க மேல தேவன் ஒரு சிறந்த, பெரிய, மகத்துவமான திட்டத்தை வைத்திருக்கிறார். How many of you believe that? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? God clearly spoke to Joshua in Joshua chapter 1. கர்த்தர் தெளிவாக யோசுவாவின் புத்தகத்திலே யோசுவாவோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். God tells Joshua loud and clear, Joshua, you need to be strong and courageous. யோசுவாவினிடத்தில் ஆண்டவர் தெளிவாக ஒரு கட்டளை இடுகிறார். யோசுவாவே, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. Strong and courageous. பலம் கொண்டு திடமனதாயிரு. I believe those are the same words that God is speaking over our church this morning. இந்த காலை வேளையிலே நம்முடைய திருச்சபையை பார்த்து ஆண்டவர் இதே வார்த்தையை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். Church, do not be afraid. திருச்சபையே, நீ பயப்படாதே. Be strong and courageous. நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. I want you to turn to 3 other people, give them a high five and tell them, do not be afraid, be strong and courageous. At least 3 பேரை ஹை ஃபை கொடுத்து நீங்க சொல்லுங்க, பயப்படாதீங்க, பலம் கொண்டு திடமனதா இருங்க. The book of Joshua is a very interesting book. யோசுவாவின் புத்தகம் மிக சுவாரஸ்யமான ஒரு புத்தகம். This historical book covers about 25 years of what happened in the life of the Israelites under the leadership of Joshua. இந்த சரித்திர புத்தகம் யோசுவாவின் தலைமைத்துவத்துக்கு கீழே இஸ்ரேல் தேசத்திலே 25 வருடங்களாக என்ன நடந்தது என்பதை விளக்குகிறது. Joshua, a young warrior, a vibrant and young warrior. யோசுவா ஒரு இளமையான துடிப்பான போர் வீரனாக இருக்கிறார். He's a man of faith. அவர் ஒரு விசுவாச வீரனாக இருக்கிறார். He was trained under the greatest leader that ever lived, Moses. உலகத்திலே தலைச்சிறந்த ஒரு தலைவராகிய மோசேயினிடத்திலே பயிற்சி பெற்றவராக இருக்கிறார். Deuteronomy chapter 34 verse 9 says this. உபாகமம் 34:9 இவ்வாறாக சொல்லுகிறது. It says, now Joshua the son of Nun, மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் was filled with the spirit of wisdom because Moses laid his hands on him. தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான்.
Moses had laid his hand on Joshua, and the Spirit of the Lord, the Spirit of wisdom, had filled him. மோசே யோசுவாவினுடைய தலையில கை வைத்த பொழுது அவர் ஞானத்தின் ஆவியினாலே நிரப்பப்பட்டாரா. And he was ready to be the next leader to lead the people of Israel into the promised land. அங்கே இஸ்ரேல் தேசத்தாரை அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்குள்ளாக நடத்தி செல்வதற்கு அவர் ஒரு தலைவராக ஆயத்தமாகிறார். Although it sounds so easy and so good for Joshua to move forward, but that was not the case. பாருங்க, இது நம்ம பார்க்கிறதுக்கு கேட்கிறதுக்கு மிக லகுவான ஒரு காரியம் போல இருந்தாலும் யோசுவாவுக்கு அது அப்படியாக இருக்கவில்லை. Joshua had a massive shoe to fill. யோசுவா அவர் மோசே விட்டு சென்ற மிகப்பெரிய பணியை நிறைவேற்றுகிற பொறுப்பு அவர் முன்பதாக காத்து கொண்டிருந்தது. He had a humongous task ahead of him. தனக்கு முன்பதாக ஒரு மிகப்பெரிய நிறைவேற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு யோசுவாவின் முன்பதாக இருந்தது. It looked impossible. It looked so difficult. அது மிக கடினமாக தோன்றினது, கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக தோன்றினது. The big problem Joshua faced was the absence of the great leader Moses. யோசுவாவுக்கு இருந்த மிகப்பெரிய கடினமே என்னன்னா, மோசே என்கிறதான மிகப்பெரியவருடைய தலைவனுடைய இடத்தை அவர் நிரப்ப வேண்டும். Let's talk a little bit about Moses. மோசே குறித்து ஒரு சில காரியங்கள் நம்ம பேசலாம். See, Moses was handpicked by God to be the leader of Israel. மோசே தேவனாலே தலைவராக தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதர். He was called by God to lead the people out of the clutches of the evil Pharaoh. Yeah. துன்பப்படுத்தின அந்த பார்வோனுடைய கரங்களிலிருந்து இஸ்ரேல் தேசத்தாரை விடுவிக்கும்படியாக மோசே கர்த்தராலே தெரிந்தெடுக்கப்படுகிறார். Moses had done so much during his lifetime. மோசே தன்னுடைய வாழ்நாளிலே அசாத்தியமான காரியங்களை செய்கிறார். And it felt like there was no way for Joshua to match up, to equal up with his leader Moses. பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குன்னா, மோசேனுடைய இடத்தை யாராலையுமே நிரப்ப முடியாது என்பது போல தோன்றுகிறது. I was thinking about this today. இதை குறித்து நான் இன்றைக்கு யோசித்துக் கொண்டிருந்தேன். If we had to write a resume for Moses, மோசேக்கு ஒரு ரெஸ்யூம் நம்ம எழுதுவோம்னு சொன்னா, if Moses had prepared a resume, how would it look like? மோசே ஒரு ரெஸ்யூம் prepare பண்ணியிருந்தாருன்னா அது எப்படியாக இருந்திருக்கும்? You would have his name, his age, his address and everything. பேரு, அவருடைய வயசு, அவருடைய அட்ரஸ் எல்லாமே எழுதப்பட்டிருக்கும். What else will they ask in resume? நீங்க சொல்லுங்க. ரெஸ்யூம்ல வேற என்னென்னலாம் கேட்பாங்க, கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். Qualification, education, right? They'll ask education என்ன அப்படினு கேட்பாங்க, என்ன படிச்சிருக்கேன்னு கேட்பாங்க. And this is what Moses filled. மோசே இப்படியாக அதிலே எழுதி இருப்பார். The University of Egypt. எகிப்தின் பல்கலைக்கழகத்திலே பயின்றவன் என்று எழுதி இருப்பார். Acts chapter 7 verse 22 says Moses was educated in all wisdom of the Egyptians and was powerful in speech and in action. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 32ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது மோசே எகிப்தியருடைய சகல காரியங்களிலும் அவர் போதிக்கப்பட்டிருந்தார், அவர் வாக்கிலும் செயலிலும் வல்லமையுள்ளவராய் இருந்தார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். University of Egypt was the best university at that time. அந்த காலத்துல பாருங்க, அந்த எகிப்திய பல்கலைக்கழகம் தான் தலைச்சிறந்த ஒரு பல்கலைக்கழகம். Next they would ask what about your experience? உன்னுடைய அனுபவம் என்ன அப்படினு சொல்லி நீங்க கேட்கலாம். Moses would have written, I have worked in the palace for so many years. மோசே இப்படியாக எழுதி இருப்பார், நான் அரண்மனையில இவ்வளவு ஆண்டு காலங்களாக நான் பணி செய்தேன். I also have a lot of field experience. நான் களப்பணியிலும் अनेक அனுபவங்கள் எனக்கு உண்டு என்று அவர் எழுதி இருப்பார். I have a lot of practical experience. I worked under my father-in-law for 40 years. என்னுடைய மாமனார் கீழாக अनेक நடைமுறை வாழ்க்கையின் பயிற்சிகள் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது, அனுபவம் இருக்கிறது என்று சொல்லி அவர் எழுதி இருப்பார். Great experience. மிகப்பெரிய அனுபவங்கள். What about his achievements? அவருடைய சாதனைகள் என்ன? What about his achievements? அவருடைய சாதனைகள் என்ன? I looked through the Bible and I did a little bit of study, and Moses had so many achievements. நாம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், மோசே अनेक காரியங்களை சாதித்திருந்தார். He was a miracle worker. அவர் ஒரு அற்புதம் செய்கிற மனிதர். He was an inventor. அவர் புதுமையை புகுத்துகிறவர். He is a problem solver. அவர் பிரச்சனையை தீர்க்கிறவர். He is a law giver. அவர் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறவர். He is an engineer. அவர் ஒரு இன்ஜினியரா இருந்தாரு. He is an architect. அவர் ஒரு ஆர்க்கிடெக்டா இருந்தாரு. You can go home and do the study.
Everything Moses did it. நீங்க வீட்ல எடுத்துட்டு போய் படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் செய்யாத வேலையே கிடையாது. அத்தனையிலும் வல்லமை உள்ளவராக இருந்தார். He did miracles that nobody else ever did in the entire history. இந்த சரித்திரத்திலே யாரும் செய்யாத அற்புதங்களை மோசே செய்திருந்தார். You know, he turned the stick into snake. அவர் பாருங்க குச்ச பாம்பா மாத்த வல்லமை உள்ளவராக இருந்தார். Have you ever tried that? யாராவது அப்படி முயற்சி செஞ்சிருக்கீங்களா? நாளைக்கு காலைல ட்ரை பண்ணாதீங்க தூக்கத்துல. குச்ச பாம்பு நினைச்சு தான் ஓடி இருக்கோம். He turned the river Nile into blood. நைல் நதியே ரத்தமா மாத்திட்டாரு. He brought so many plagues upon the Egyptians. அங்க எகிப்தியர் மேல அவ்வளவு வாதைகளை கொண்டு வராரு. And don't forget, he split the Red Sea into two. நாம மறந்துட கூடாது, செங்கடலே இரண்டாக பிளந்த ஒரு மனிதர் அவர். Have you ever tried to split the water in the bucket in your bathroom? பக்கெட்ல இருக்கிறத தண்ணீரையாவது நம்ம பிளக்க முடியுதா? ட்ரை பண்ணிருக்கீங்களா? இந்த சின்ன பிள்ளைல ஒரு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்கல்ல, தெரியும் ஞாபகம் வருது. ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, சொல்லாமான்னு தெரியல ஸ்டேஜ்ல இருந்து. அண்டாக்கா அந்த ஒரு what is it that thing, the guy with the thieves, Aladdin, yeah, that guy will say a magic and the cave door will open. Yeah, andaka, whatever what that was. நிறைய பேருக்கு நல்லா தெரியுது, என்ன சொல்றேன்னு தெரியுது. நிறைய பேர் ட்ரை பண்ணிருப்பீங்க. அப்படி அந்த தண்ணி அப்படி போதா, அல்லது நீங்க கழட்டி போட்ட சட்டை ஆட்டோமேட்டிக்கா அதே ஃபோல்ட் ஆகி பீரோக்குள்ள போதா, அப்படி ட்ரை பண்ணிருப்பீங்க. None of us, it won't work with us. நமக்கெல்லாம் அந்த மாதிரி மாயாஜாலமா ஒண்ணுமே நடக்கல பாருங்க. He was a miracle worker, Moses. அவர் அற்புதங்களை அவ்வளவு சாதாரணமாக செய்தார். He was an inventor. அவர் ஒரு புதுமையை புகுத்துகிறவர், கண்டுபிடிக்கிறவர். Do you know he was the first guy to find out water filter? அவர் வாட்டர் ஃபில்டரை முதல் தடவையா கண்டுபிடித்த மனிதர் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு? வாட்டர் ஃபில்டரை அவர் தான் கண்டுபிடிச்சார், மோசே தான். There was bitter water. அங்க ஒரு கசப்பான தண்ணீர் இருக்கு பாருங்க. He put a stick inside and that water turned sweet. அதுக்குள்ள ஒரு கிளை அவர் போடுறாரு, அந்த தண்ணீர் மதுரமாக மாறுகிறது. Filtration system. அது பாருங்க, ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் அங்க வொர்க் ஆகுது. He was a problem solver. அவர் பிரச்சனையை தீர்க்கிறவர். You know, people of Israel were suffering without meat and bread. இஸ்ரேலர்கள் கறி இல்லாம உணவு இல்லாம அவங்க போராடுறாங்க. And he was the first guy to invent Uber Eats, Heaven Eats. அவர்தான் முதல் முறையா இந்த ஊபர் ஈட்டையே இன்வென்ட் பண்றாரு பாருங்க. ஹெவன்லி ஈட். He brought food right to their table. அவங்க இருக்கிற இடத்திற்கு உணவை வரவழைத்தார். இத கண்டுபிடிச்சது மோசே தான், ஸ்விக்கி இல்ல. You know, he brought meat in the morning and bread in the morning, meat in the evening, something like that. அவர் ஏதோ ஒரு நாள் அந்தந்த வேளையில என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொண்டு வந்தார் பாருங்க. He was the first guy to invent sandwich. முதல் தடவையா சாண்ட்விச்சை கண்டுபிடிச்சது மோசே தான். Anyway, see, he had so many achievements under his belt. அவர் பாருங்க தன்னுடைய வாழ்நாள்ல அவ்வளவு சாதனைகளை அவர் செய்திருந்தார். But what did Joshua have? யோசுவா என்னத்தை செஞ்சிருந்தார்? He was a spy. அவர் ஒரு ஸ்பையாக அவர் இருந்தார், வேவு பார்க்கிறவராக இருந்தார். He was a fighter. அவர் ஒரு சண்டையிடுகிறவர், போர் வீரனாக இருந்தார். He was a simple young man. அவர் ஒரு எளிமையான இளைஞனாக அவர் இருந்தார். And he was with Moses, and he saw all that Moses did, and he saw how Moses talked to God face to face like friends, and now he had to fill in the shoes of Moses. அவர் மோசேயோட கூட இருந்தவர். மோசே எப்படி சாதாரணமாக தேவனோட முகமுகமாய் பேசி இருக்கிறார் என்பதை பார்த்தவர். இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை யோசுவா நிரப்ப வேண்டும். The pressure of performance to the level of Moses was very heavy upon him. மோசே செய்ததான அந்த காரியங்களை செய்வதற்கான மன அழுத்தம் யோசுவாவின் மேலே ஜாஸ்தியாக இருந்தது. Joshua was under a lot of pressure. யோசுவா அந்த செய்யக்கூடிய அந்த கட்டாயத்தின் தன்மையிலே அவர் இருந்தார். He knew that there was no prophet like Prophet Moses. அவருக்கு நல்லா தெரியும் மோசே போல ஒரு தீர்க்கதரிசி உலகத்துல இல்ல. In fact, the Bible itself clearly said in Deuteronomy chapter 34 verse 10 to 12. உபாகமம் 34 10 லிருந்து 12 வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. No prophet has risen in Israel like Moses, whom the Lord knew face to face. கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல் ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலர் அப்புறம் எழும்பினது இல்லை என்று விளங்கும். Who did all the signs and wonders the Lord sent him to do in Egypt. அவன் இஸ்ரவேல்
எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்களையும் பார்த்தாள். And to Pharaoh and all his officials and the whole land. மோசே எகிப்து தேசத்தில் பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி. Verse 12 it says, for no one has ever shown the mighty power or performed the awesome deeds that Moses did in the sight of all Israel. தமிழ்ல நம்ம வாசிக்கிறோம், அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்ய வைத்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேல் அப்புறம் செய்ததில்லை என்று நாம் வாசிக்கிறோம். Now this was the condition where Joshua is coming into the picture. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த ஜோஷுவா இந்த படத்துக்குள்ளாக வருகிறார். He is under so much of pressure of performance that he got to be like his leader. He got to be like Moses. Oh, I got to achieve so many things in my life. இந்த தலைவரை போல நாம் இருக்கணும், இந்த தலைவருக்கு நிகராக நாம் சாதிக்க வேண்டும். அவ்வளவு நெருக்கத்திற்குள்ளாக மோசே யோசுவா காணப்பட்டார். And it was at this time that the word of the Lord came to Joshua. இப்படிப்பட்ட ஒரு கடின நேரத்துல தான் கர்த்தருடைய வார்த்தை யோசுவாவுக்கு நேராக வருகிறது. Joshua chapter 1 verse 5. God told Joshua, as I was with Moses, so I will be with you. I will never leave you nor forsake you. யோசுவா 1:5 கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. As I was with Moses, I will be with you. நான் மோசேயோட இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன். As I was with Moses, I will be with you. நான் மோசேயோட இருந்தது போலவே உன்னோட கூட இருப்பேன். Brother and sister, as God was with Moses, he will be with you. பிரியமான தேவ பிள்ளைகளே, மோசேயோடு கர்த்தர் எப்படி இருந்தாரோ அதே போல உங்களோடு கர்த்தர் இருப்பார். Amen. Amen. Maybe you are like Joshua right now, under so much pressure. Oh, how am I going to face 2019? How am I going to face all the pressure that come along with life? ஒருவேளை யோசுவாவை போல நீங்களும் அதே இக்கட்டான நெருக்கத்தில் இருந்து கொண்டிருக்கலாம். 2019ஆம் ஆண்டு எனக்கு காத்திருக்கிற சவால்களை நான் எப்படியாக நான் சந்திக்க போகிறேன் என்று சொல்லி ஒரு சந்தேகத்தோடு இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். Will I be successful in my life? என்னுடைய வாழ்க்கையில நான் வெற்றி பெறுவேனா? Will I achieve my goals in 2019? என்னுடைய நோக்கங்களை நான் நிறைவேற்றுவேனா? Will I get admission in that particular college, in that particular institution in 2019? அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தில் அந்த குறிப்பிட்ட கல்லூரியில எனக்கு இடம் கிடைக்குமா? Will I be able to run my business and make profit in 2019? இந்த 2019ஆம் ஆண்டு என் வியாபாரத்தில் நான் செழித்தோங்கி ஒரு லாபத்தை நான் பார்ப்பேனா? Will I be able to write the exam and get that government job in 2019? நான் எக்ஸாம் நல்லா எழுதி எனக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா? So many questions and so much pressure, but the word of the Lord to you this morning is, as I was with Moses, I will be with you. அநேக கேள்விகள், அநேக நெருக்கம், அதன் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. மோசேயோட நான் இருந்தது போல உங்களோட கூட நான் இருப்பேன். Hallelujah. 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 Turn to your neighbor and tell them, as God was with Moses, he is with you today. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மோசேயோடு கர்த்தர் இருந்தது போல உங்களோடு கூட கர்த்தர் இருப்பார். You know, to be honest, if you take a look at Moses' resume once again, பாருங்க மோசேனுடைய அந்த ரெஸ்யூமை நீங்க மறுபடியும் பார்த்தா, although he had so many achievements, although he had a great education, the one who really did the miracle was God. அநேக பெரிய பட்டங்கள் மோசேக்கு இருந்திருந்தாலும், பெரிய அனுபவங்கள் மோசேக்கு இருந்திருந்தாலும், உண்மையாக மோசே மூலமாக அற்புதத்தை செய்தவர் மோசேயோடு இருந்த கர்த்தர் தான். Amen. Amen. That same God that parted the Red Sea, that same God that did the miracles in the life of Moses and in the life of the Israelites is able to do the same miracle in your life today. செங்கடலை பிளந்த அதே கர்த்தர் மோசேயை கொண்டு அநேக அற்புத அடையாளங்களை இஸ்ரேல் தேசத்தாருக்காக செய்த அதே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அதே அற்புதங்களை உங்கள் மூலமாக என் கர்த்தர் செய்து முடிப்பார். Hallelujah. Hallelujah. Moses was just an instrument in the hand of God. மோசே கர்த்தருடைய கரத்துல வெறும் கருவி மாத்திரம்தான். He was the instrument. அவர் கருவி மாத்திரமே. And God was the orchestrator, the demonstrator, and the performer of the wonders wonders that he did in his life. அந்த மோசேயுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களுக்கெல்லாம் வடிவமைத்தவர், திட்டமிட்டவர், வெளிப்படுத்தியவர் கர்த்தர் ஒருவரே. Amen. Amen. Hallelujah. Hallelujah. As he was with Moses, as he was with Joshua, he is with you today. மோசேயோடு இருந்த கர்த்தர், யோசுவாவோடு இருந்த கர்த்தர் அதே வண்ணமாக உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க இந்த காலையில?
ஆமென். சொல்லுங்க, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லுங்க. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். உங்க ஆத்துமாக்கு அது கேட்கட்டும், உங்க மனசுக்கு அது கேட்கட்டும். சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. As he was with you in 2015, 16, 17, 18, he will be with you in 2019. 2015, 16, 17, 18 வரைக்கும் இருந்தவர் இந்த 19வது உங்களோடு கூட தான் இருக்க போறாரு. Amen. ஆமென். I have few other things, but I'll just straightly go to the 3 words that God put in my spirit to share with you. அநேக காரியங்கள் இருந்தாலும் கர்த்தரின் இருதயத்திலே போட்ட 3 காரியங்கள் உங்கள் முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். Before I share those 3 things, God spoke to Joshua, if you go home and read Joshua chapter 1, God spoke to Joshua 3 times, telling him the same thing: be strong and courageous. நீங்க வீட்ல எடுத்துட்டு போய் வாசித்துக் கொள்ளலாம். அந்த முதல் அதிகாரத்திலே 3 முறை ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நீ பலங்கொண்டு திடமனதாயிரு. But 3 times God said the word be strong and courageous, but he added something else along with it. பாருங்க, 3 விஷயம் ஆண்டவர் பலங்கொண்டு திடமனதாயிரு சொன்னாலும் ஒரு காரியத்தை அவர் கூட்டி சொல்லுகிறார். In verse 6, God told Joshua, be strong and courageous and lead the people and you will inherit the promised land. 6வது வசனத்துல சொல்றாரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். Be strong and courageous and you will inherit. பலங்கொண்டு திடமனதாயிரு, அப்பொழுது நீ சுதந்தரிப்பாய். In verse 7 he says, be strong and courageous, but God added one more thing along with, and he said, obey all the commandments, obey the law that God has given you, and you will see success wherever you go. அந்த 7வது வசனத்திலே நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் மாத்திரம் இரு என்று சொல்லி அவர் கூட்டி சொல்லுகிறார். So obedience comes along with strong and courageous. அந்த பலம் திடமனது அதனோடு கூட கீழ்ப்படிதலும் ஒன்றாக சேருகிறது பாருங்க. The third time God says in verse 9, which is the promise for us, he says, be strong and courageous. This time he says, do not be afraid, for I will be with you wherever you go. 9வது வசனத்திலே மறுபடியும் அதே வார்த்தை, பலங்கொண்டு திடமனதாயிரு. இப்பொழுது சொல்றாரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார் என்றார். Hallelujah. 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 The word of the Lord today for us, for this 2019, it may not be a smooth year. You may have to fight battles. You may have to face your enemies, but the Lord wants you to be strong and courageous. இந்த 2019ஆம் ஆண்டு ஒருவேளை உங்களுக்கு லகுவான மிக எளிமையான ஆண்டாக இல்லாமல் இருக்கலாம். அநேக யுத்தங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், நான் உங்களோட கூடவே இருக்க நான் போகிறேன். Hallelujah. Hallelujah. Joshua in his lifetime, he fought some bloody battles. யோசுவா தன்னுடைய வாழ்நாள்ல மிக ரொம்ப ஆக்ரோஷமான யுத்தங்களை அவர் செய்திருக்கிறார். He had to defeat 31 kings in all. அவர் 31 ராஜாக்களை ஜெயிக்க வேண்டியது இருந்தது. He had to fight every other day. ஒவ்வொரு நாளும் அவர் யுத்தம் செய்ய வேண்டியது இருந்தது. But he didn't lose the battles. ஆனா பாருங்க, அவர் எந்த யுத்தத்திலும் அவர் தோற்கவே இல்லை. Amen. Hallelujah. Except for one time of that one person, Achan. அந்த ஆகானின் மூலமா அந்த ஒரே ஒரு காரியத்து நிமித்தமாக மாத்திரமே அவர் பின்வாங்கினாரே தவிர, தோற்று போனாரே தவிர வேற எந்த யுத்தத்திலும் கர்த்தர் அவரை தோற்க விடவில்லை. You may have to fight battles in 2019. 2019ஆம் ஆண்டு ஒருவேளை நீங்களும் போர் செய்ய வேண்டியது இருந்திருக்கும். But be strong and courageous. ஆனா கர்த்தர் சொல்றார், நீங்கள் பலம் கொண்டு திடமனதா இருங்கள். Be strong and courageous. பலம் கொண்டு திடமனதா இருங்கள். Because the one who created the heavens and the earth, the one who gave you life, is with you, is in you, and he will fight for you. வானத்தையும் பூமியையும் படைத்தவர், உங்களுக்கு ஜீவனை கட்டளையிட்டவர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களுக்காக யுத்தங்களை செய்வார். Hallelujah. Hallelujah. How many of you believe that? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? Can I see your hands? உங்களுடைய கரங்களை நான் பார்க்கட்டும்.
Can I see your hands? உங்களுடைய கரங்களை நான் பார்க்கட்டும். Say it out loud. This year is going to be a victorious year in my life. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இந்த ஆண்டு என்னுடைய வாழ்வில் வெற்றியுள்ள ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. I may have to fight, நான் யுத்தம் செய்கிற நேரிடலாம், but I won't go down. ஆனால் நான் தோற்று போவது இல்லை. I won't go down. நான் கீழே விழுவது இல்லை. I won't lose my battle. என்னுடைய யுத்தத்திலே நான் தோற்று போவதில்லை. I'm going to be strong and courageous. நான் பலம் கொண்டு திடமனதாகவே இருக்க போகிறேன். Amen. ஆமென். You may have to fight for your family in prayer. ஒருவேளை ஜெபத்துல உங்க குடும்பத்திற்காக நீங்க யுத்தம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கலாம். You may have to fight for your business on your knees. ஒருவேளை உங்களுடைய வியாபாரத்திற்காக நீங்க முழங்கால் யுத்தம் செய்ய வேண்டியது வரலாம். You may have to fight for your children on your knees. உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் முழங்கால் யுத்தம் செய்ய வேண்டியது வரும். Always remember, you're not going to lose this battle. எல்லா சூழ்நிலையும் ஒன்றை நினைவு கொள்ளுங்க, அந்த யுத்தத்துல நீங்க தோற்க போறது கிடையாது. Hallelujah. 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 Three things the Spirit of the Lord put in my heart. I want to place before you, and we're going to pray. என்னுடைய இதயத்தில் ஆண்டவர் 3 காரியங்களை போட்டார். அதை மாத்திரம் உங்களிடத்துல சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். I have so many things but I'm just going to keep it very, very short. அநேக காரியங்கள் உண்டு, ஆனால் மிக குறுகிய காரியங்களை மாத்திரம் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Are you happy? இப்ப சந்தோஷமா இருக்கும்? என்னங்க ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம உட்கார்ந்திருக்கீங்க. Okay, the first thing the Spirit of the Lord put in my heart is this. ஆண்டவரின் உள்ளத்துல போட்ட முதலாவது காரியம் இதுதான். Why we need to be strong and courageous. ஏன் நாம் பலம் கொண்டு திடமனதா இருக்கணும்? Write this down in your Bibles. இதை நீங்க எழுதி கொள்ளுங்க உங்க வேதாகமத்துல. Why we need to be strong and courageous. ஏன் நாம் பலம் கொண்டு திடமனதா இருக்க வேண்டும்? God will do the supernatural work in your life this year. இந்த வருடத்திலே ஆண்டவர் அசாதாரணமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். God will do the supernatural work in your life this year. இந்த வருடத்திலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமான அதிசயங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. What is supernatural? அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமான காரியங்கள் என்றால் என்ன? Something beyond your reach. உங்களால எட்டி பிடிக்க முடியாத காரியங்கள். Something beyond human capacity. மனித சக்தியாலே செய்ய முடியாத காரியங்கள். Something beyond the power of the laws of nature. இந்த உலக நியமங்களாலே செய்ய முடியாத ஒரு காரியங்கள். Something miraculous. ஒரு அற்புத விதமான காரியம். And God is going to do that in your life. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதை செய்ய போறாரு. I do not know about you, but I received that in my spirit this morning. உங்களை பத்தி எனக்கு தெரியல, இந்த காலை வேளை என்னுடைய ஆவியில அந்த வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். God is going to do the supernatural work in my life. கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். Amen. Amen. God did the supernatural in Joshua's life. யோசுவாவுடைய வாழ்க்கையில அசாதாரணமா செஞ்சாரு. Crossing the river Jordan, supernatural. யோர்தானை கடந்தது அசாதாரணமான காரியம். Fighting the war of Jericho, supernatural. எரிகோவின் யுத்தத்தை ஜெயித்தது அசாதாரணமான காரியம். Making the sun stand still during the battle at Gibeon, supernatural. யுத்தத்தின் மத்தியிலே சூரியனை ஸ்தம்பிக்கும்படியாக நிறுத்தியது அசாதாரணமான காரியம். The same way, அதே போல when you fight your battles, நீங்க உங்க யுத்தத்தை செய்யும்போது God will do the supernatural in your life. கர்த்தர் அசாதாரணமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். God will do the supernatural in your life. கர்த்தர் அசாதாரண காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில செய்வார். You will be surprised, you will be taken back the way that God works in your life. கர்த்தர் உங்க வாழ்க்கையில செயல்படுற விதத்தை பார்த்து நீங்க பூரிப்படைவீங்க, ஆச்சரியப்படுவீங்க. Amen. Amen. God will supernaturally stop the river Jordan. யோர்தானை ஆண்டவர் அசாதாரண விதமாக நிறுத்தினார். God will supernaturally bring down the walls of Jericho. எரிகோவின் மதில்களை ஆண்டவர் அசாதாரணமாக உங்களுக்காக உடைப்பார். God will supernaturally destroy all the enemies that come up against you. உங்களுக்கு எதிராய் வருகிற சகல சத்துருக்களின் வல்லமையையும் கர்த்தர் அசாதாரணமாக தகர்த்து போடுவார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. But in order for you to experience the supernatural, ஆனா இந்த அசாதாரணத்தை நீங்க அனுபவிக்க வேண்டும் என்றால் God told the people of Israel to do two things. இஸ்ரவேலர்களே ஆண்டவர் 2 காரியத்தை செய்ய சொன்னார். In Joshua chapter 3 verse 5. யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனம். Please listen to me. This is the most important thing. நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். We have said amen to the supernatural in our lives. அசாதாரணத்துக்கு நம்ம அசால்ட்டா ஆமென்ட்டோம். And God is ready to do the supernatural in your life. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அசாதாரண காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமாயிட்டாரு. But you got to do these two things. ஆனா இந்த 2 காரியத்தை நீங்க செய்யணும்.
God told Joshua to tell the people, consecrate yourself, for tomorrow the Lord will do amazing things in your life. கர்த்தர் யோசுவாவிட்ட ரெண்டு காரியத்தை செய்ய சொல்றாரு. உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். Joshua 3 verse 5. யோசுவா 3:5. Consecrate yourself. உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். What does that mean? அப்படினா என்னங்க அர்த்தம்? You separate yourself from the unclean things of this world. இந்த உலகத்தின் அசுத்தத்திலிருந்து உங்களை நீங்கள் வேர்பிரிக்க வேண்டும். You set yourself apart. You seek his kingdom and live by the word of God. உங்களை தனிமைப்படுத்தி நீங்க கர்த்தருடைய ராஜ்யத்தை நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் தேட வேண்டும். Anything that hinders your relationship with God, you got to get it out of your life. That is consecrating yourself. தேவ உறவை தடுக்கிற கெடுக்கிற எந்த காரியமா இருந்தாலும் தூக்கி போடுறது தான் பரிசுத்தம் பண்ணிக்கொள்வது என்று அர்த்தம். Could be a sinful habit. அது ஒரு பாவ பழக்கமாக இருக்கலாம். Could be smoking and drinking. அது ஒரு புகைப்பிடிக்கிற பழக்கமாக மது போதை பழக்கமாக இருக்கலாம். Or it could be gossiping, or it could be unforgiveness. இல்லை என்று சொன்னால் மன்னிக்க முடியாத ஒரு தன்மை, இல்லனா மற்றவர்களை பத்தி புரணி பேசுகிறதா இருக்கலாம். Or all these sinful habits, all the things that is not of the spirit, get it out of your life. Consecrate yourself. ஆவியின் காரியங்களா இல்லாத எல்லா காரியத்தையும் நாம் விட்டு விலகுவதுதான் நம்மை பரிசுத்தம் பண்ணுவது என்று அர்த்தம். Amen. Amen. The blood of Jesus is powerful to wash us and make us clean and pure. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சுத்தமாக்கி நம்மை கழுவுவதற்கு அது நீதியுள்ளதாக இருக்கிறது, உண்மையுள்ளதாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Maybe you have baggages from 2018. You have the sinful habits in your life from 2018. But today, if you surrender your life to Jesus and say, Lord, wash me with your blood. I surrender my life. I consecrate myself. You will begin to see the supernatural in your life. 2018 வரைக்கும் अनेक பாவ பழக்கங்கள், கெட்ட பழக்கங்கள், துன்மார்க்கமான பழக்கங்கள் உங்க வாழ்க்கையில, துன்மார்க்கமான பழக்கங்கள் உங்க வாழ்க்கையில இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு நீங்க கர்த்தரிடத்துல சொல்ல போறீங்க, அப்பா உம்முடைய பரிசுத்த இரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும் என்று உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். Hallelujah. Hallelujah. God is ready to do the supernatural in our church. நம்முடைய திருச்சபையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வாஞ்சிக்கிறார். But as a church we got to consecrate ourselves. திருச்சபையாக நாம் ஆண்டவருக்கு நேராக நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். Amen. Amen. How many of you are ready to lift your hands along with me and say, Lord, I set myself apart for your kingdom this year 2019. எத்தனை பேர் என்னோடு கூட சொல்ல விரும்புறீங்க? உங்களுடைய கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த 2019ஆம் ஆண்டு உம்முடைய ராஜ்யத்திற்காக ஆண்டவரே என்னை நான் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள போகிறேன். Lord, I'm going to choose the kingdom things first in my life. முதலாவதாக தேவ ராஜ்யத்தின் காரியங்களை நான் தேட போகிறேன். I'm going to live for you every day. ஒவ்வொரு நாளும் நான் உமக்காக வாழ போகிறேன். Wash me with your blood. ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரியும். Make me pure and holy just as you are pure and holy. ஆண்டவரே நீர் எப்படி பரிசுத்தமானா இருக்கிறோ அதே போல என்னை பரிசுத்தப்படுத்தும். Amen. Amen. Consecrate yourself. உங்களை நீங்கள் வேர்பிரித்து நீங்கள் நிற்க வேண்டும். You will see the miracles of God in your life. அப்பொழுது ஆண்டவருடைய அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் காண்பீர்கள். You will see the supernatural in your life. அசாதாரணங்களை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் காண்பீர்கள். The second thing God tells the people of Israel is to take the ark of God and let the people that are carrying the ark of God go before them. இரண்டாவதாக இஸ்ரேல் தேசத்தாருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டி நீங்கள் எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்பதாக நீங்கள் செல்ல வேண்டும். Tell the priest to carry the ark of the covenant. நீங்க அந்த ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்பதாக அவர்கள் நடக்க வேண்டும். When we are the carriers of the presence of God, நாம் கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமப்பவர்களாய் இருந்தால் supernatural will be natural for us. அசாதாரணமான காரியங்கள் நம் வாழ்க்கையில சர்வசாதாரண காரியங்களாக இருக்கும். Amen. Amen. You know, Peter was walking and he saw this lame guy on the entrance of the church. பேதுரு அவர் வாட்டுக்கு நடந்து வந்து கொண்டிருந்தார். அங்க அலங்கார வாசல்ல ஒரு முடவனை அவர் பார்த்தார். And the guy is saying, Peter, or sir, give me some money. ஐயா ஏதாவது பணம் போடுங்க அப்படினு சொல்லி அந்த மனுஷன் பிச்சை கேக்குறாரு. But Peter said, hey, silver and gold I have none.
பேதுரு சொல்றாரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்லப்பா, but what I have in me, I give it to you. ஆனா என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். In the name of Jesus. நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினால. See, the supernatural was very natural for them. They were carriers of the presence of God. They were filled with the power of the Holy Spirit. Amen. They said, what I have in me, I give it to you. In the name of Jesus, rise up and walk. பாருங்க, அசாதாரணம் அவ்வளவு சாதாரணமாக இருந்துச்சு. அவங்க தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவங்க, தேவ வல்லமையை உணர்ந்தவங்க அசால்ட்டா சொல்றாங்க, எனக்குள்ள இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லும் பொழுது அந்த முடவன் எழுந்து நடக்கிறவனாக இருந்தான். Hallelujah. Hallelujah. Everybody in this place, every believer of Good Samaritan, Hallelujah Tower Church, we are going to be carriers of the presence of God. இங்க நல்ல சமரன் ஆலயத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு விசுவாசிகளும், Hallelujah டவர்ல வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Supernatural will become natural for us. பாருங்க, அசாதாரண காரியங்கள் எல்லாம் சர்வ சாதாரண காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடைபெறும். Hallelujah. Hallelujah. Consecrate yourself. உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். Be a carrier of the presence of God. தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாக மாறுங்கள். You will see the supernatural in your life. அப்பொழுது அசாதாரணங்களை உங்கள் வாழ்க்கையில காண்பீர்கள். You will see the supernatural in your business. உங்களுடைய வியாபாரத்தில் அசாதாரணங்களை நீங்கள் காண்பீர்கள். You will see the supernatural in your job. உங்களுடைய வேலையில அசாதாரணமான காரியங்கள் நிகழ்வதை பார்ப்பீர்கள். Amen. Amen. You will see supernatural healings. அசாதாரணமான சுகமளித்தல் உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுவதை பார்ப்பீர்கள். You will see supernatural provisions. அசாதாரணமான செழிப்பை உங்கள் வாழ்க்கையில பார்ப்பீர்கள். You will see supernatural promotion in your job. அசாதாரணமான வேலையில முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். You will receive supernatural ideas to run your life, to run your business. உங்க வாழ்க்கையை நடத்த, வியாபாரத்தை நடத்த அசாதாரணமான புதுமையான யோசனைகள் உங்கள் வாழ்க்கையில வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். Amen. Amen. Hallelujah. 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 You will see the supernatural in your life. உங்க வாழ்க்கையில நீங்கள் அசாதாரணத்தை பார்ப்பீர்கள். So be strong and courageous. பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். The second thing, quickly. இரண்டாவது, சீக்கிரமாக, God will exalt you in the eyes of all people. சகல ஜனங்கள் மத்தியிலும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். That is the second thing the Spirit of the Lord put in my heart. என்னுடைய உள்ளத்தில் ஆண்டவர் போட்ட இரண்டாவது காரியம் இதுதான். God will exalt you in the eyes of all people. சகல ஜனங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். Joshua was under tremendous pressure to perform and lead. யோசுவாவுக்கு அவ்வளவு நெருக்கம் இருந்துச்சு, அவ்வளவு காரியங்கள் இருந்துச்சு அங்க செய்வதற்கு. But God clearly tells him, be strong and courageous because I'm going to exalt you in front of all these people, all the people of Israel. ஆனா கர்த்தர் தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லி, நீ பலங்கொண்டு திடமானதா இரு, சகல ஜனங்கள் மத்தியிலும் நான் உன்னை உயர்த்துவேன். Let's read a verse, Joshua 3 verse 7. யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். And the Lord said to Joshua, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, today I will begin to exalt you in the eyes of all Israel. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். Today I will begin to exalt you. இன்றைக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். Amen. Amen. Right after the miracle at the river Jordan. யோர்தானுடைய அந்த அற்புதத்திற்கு பின்பதாக, in Joshua chapter 4 verse 14, யோசுவா 4வது அதிகாரம் 14வது வசனம், the Bible says that day the Lord exalted Joshua in the sight of all Israel, and they stood in awe of him all the days of his life, just as they had stood in awe of Moses. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். Amen. Amen. I imagine like this in my mind. நான் என்னுடைய கற்பனையில இவ்வாறாக நான் யோசிக்கிறேன். When people saw Moses, they said, wow, awesome. They said all that stuff. மோசே ஜனங்கள் எல்லாம் பார்த்தபோது அடேங்கப்பா எப்படியா இருக்கார், செம்மையா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. The same way when they saw Joshua after this miracle. இந்த அற்புதத்தை பார்த்த பிறகு யோசுவாவை பார்த்தும் அதே போல வாய்கள் சொல்லினது. Because the Bible says, just as they stood in awe of Moses,
they all stood in awe of Joshua as well. இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம் மோசேயை பார்த்து எப்படி பிரமித்து நின்றார்களோ அதே போல யோசுவாவும் பார்த்தோம் அவர்கள் பிரமித்து நின்றார்கள் பயந்து நின்றார்கள். Amen. Amen. Dear people of God, 2019, God will do the supernatural, and not only that, He will exalt your life. He will exalt your head. இந்த 2019ஆம் ஆண்டு உங்க வாழ்க்கையில வெறும் அசாதாரண காரியங்களை மாத்திரம் ஆண்டவர் செய்ய போறதில்ல, சகல ஜனங்கள் மத்தியில ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். How many of you received that this morning? எத்தனை பேர் இந்த காலை வேளையில அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிறீங்க? Amen. Amen. If you lift your hands, I believe God will exalt every one of your life. நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தின ஒவ்வொருவருடைய தலையும் என் ஆண்டவர் உயர்த்த போகிறார். Hallelujah. Hallelujah. But there is a catch. ஆனா அங்கதான் ஒரு கட்டு இருக்கு பாருங்க. What did I see in Joshua's life யோசுவாவுடைய வாழ்க்கையில நான் என்னத்தை பார்க்கிறேன்? that brought him such a great exaltation? கர்த்தர் அவனை உயர்த்துவதற்கு அவர் என்னத்தை செய்தார்? He was a humble man. யோசுவா ஒரு தாழ்மையான மனிதர். He walked in humility. அவர் தாழ்மையிலே நடந்தவர். He was under the leadership of Moses for 40 years. மோசேயினுடைய தலைமைத்துவத்துக்கு கீழாக 40 ஆண்டுகள் வேலை செய்தவர். In fact, when the Bible addresses Joshua, it addresses him as the servant of Moses. யோசுவா குறித்து வேதம் சொல்லும் பொழுது மோசேயினுடைய சேவகன் என்று சொல்லுகிறது. He was with Moses day in and day out. பாருங்க, அவர் பகல் இரவு பாராமல் மோசேயினோடே இருந்தார். He was serving Moses. மோசேக்கு பணிவிடை செய்கிறவராக இருந்தார். He was fighting the battles. அங்கே யுத்தத்தை செய்து கொண்டிருந்தார். He was putting his life in the line for Moses. மோசேயினுடைய ஜீவனுக்குள்ளாக தன்னுடைய ஜீவனை வைத்து அவர் வேலை செய்தார். And he never expected any self appraisal in his life. தன்னுடைய வாழ்க்கையில அந்த சுய பெருமையை பாராட்டுதலை அவர் என்றைக்கும் எதிர்பார்த்ததே கிடையாது. All the time Moses was there, Joshua was always in the background. மோசே குறித்து எப்பொழுதெல்லாம் வேதம் சொல்லுகிறதோ அப்பொழுதெல்லாம் யோசுவா யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறார். Amen. Amen. Stephen brother. அப்புறம் பண்ணலாமா please? Because I'm getting distracted. Hallelujah. 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 எல்லா கரங்களும் ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? Amen. Amen. ஸ்தோத்திரம். Where was I? You know, Joshua never self-promoted himself. யோசுவா தன்னைத்தானே அவர் பிரபலப்படுத்திக்கிட்டதே கிடையாது. He was always under the covering of Moses. எப்பொழுதுமே மோசேயினுடைய சட்டை கீழாகத்தான் அவர் வேலை செய்து He கொண்டிருந்தார். didn't say, Moses, I'm the one fighting the battles. I'm the one putting my life on the line. So you got to approve me. You got to lift me up a little bit. No. He was always serving Moses. மோசே, நான் தான் யுத்த களத்துல யுத்தங்கள்லாம் செய்றேன், நீங்க கொஞ்சம் என்ன பாராட்டணும், கொஞ்சம் என்ன உயர்த்தி பேசணும், எனக்கு அந்த பதவியை தரணும். ஒரு நாளும் மோசேட்ட இப்படி போய் சொன்னதே கிடையாது. He was a humble man. அவர் ஒரு தாழ்மையுள்ள மனிதர். Dear people of God, you walk in humility this year. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த 2019ஆம் ஆண்டு தாழ்மையில நடக்க பழகுங்க. You walk in humility, God will exalt you. நீங்க தாழ்மையில நடங்க, கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி கொண்டே இருப்பார். You walk in humility, God will exalt you. நீங்க தாழ்மையில நடக்க நடக்க கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி கொண்டே இருப்பார். Amen. Amen. The Bible says, whoever exalts himself will be humbled, but whoever humbles himself will be exalted. வேதவசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, அவன் பெருமை பாராட்டுகிறவன் தாழ்த்தப்படுவானா, தன்னை தானே தாழ்த்துகிறவன் கர்த்தராலே கனம் பண்ணப்படுவான். If you promote yourself, your promotion will be short lived. பாருங்க, உங்களை நீங்களே பிரசித்தப்படுத்தி கொண்டா அந்த பிரசித்தம் மிக கொஞ்ச காலத்துக்கு தான் இருக்கும். But if God promotes you, nobody can take your place. ஆனா கர்த்தர் உங்களை பிரசித்தப்படுத்துவார் என்று சொன்னால் உங்கள் இடத்தை யாராலும் பிடிக்க முடியாது. Amen. Amen. Absalom self promoted himself. அப்சலோம் தன்னை தானே பிரசித்தப்படுத்தி கொண்டார். You and I know the end, the sad end of Absalom. உங்களுக்கு எனக்கு அப்சலோமுடைய முடிவு நன்றாக தெரியும். King Saul self promoted himself to be the priest. சவுல் ராஜா தன்னைத்தானே ஒரு ஆசாரியனாக அவர் பிரசித்தப்படுத்தி கொண்டார், உயர்த்தி கொண்டார். The kingdom was torn away from his life. அந்த சவுலுடைய வாழ்க்கையிலிருந்து ராஜ்யபாரம் பிடுங்கப்பட்டது. You don't self promote yourself this year. நீங்க உங்களை நீங்களே உயர்த்தாதீங்க.
but humble yourself under the mighty hand of God. தேவனுடைய பலத்த கரத்திற்குள்ளாக அடங்கி இருங்க. Whatever leadership God places you under, humble yourself. Stay under that leadership. எந்த தலைமைத்துவத்துக்கு கீழ கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறாரோ தாழ்மையோடு கூட அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்க. Amen. Amen. Stay planted in the church. Stay rooted in the word of God. சபையிலே நீங்கள் நிலை பெற்றவர்களாக வேத வார்த்தையிலே வேரூன்றினவர்களாக இருங்க. Be humble. நீங்க தாழ்மையுள்ளவர்களாக இருங்க. God will exalt you beyond you can ever imagine in your உங்க life. கற்பனைக்கு எட்டாத வண்ணம் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. How many of you received that this morning? இந்த காலைவேளையில் எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்றீங்க? Amen. ஆமென். Final thing, I'll finish with it. கடைசியாக இதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். This is the third thing the Spirit of God put in my heart. இந்த மூன்றாவது காரியத்தை ஆண்டவர் என் உள்ளத்திலே போட்டார். You and I will not only see the supernatural if we consecrate ourselves and become the carriers of the presence of God. பாருங்க, நம்மை நாமே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளும் பொழுது அசாதாரண காரியங்களை மாத்திரம் ஆண்டவர் செய்து அதோடு கூட நிறுத்தி விடுவது கிடையாது. When we humble ourselves, we are going to be exalted. நம்மை நாமே தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். Not only that, God will settle you in your appropriate places. அது மாத்திரமல்ல, நீங்கள் எந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டுமோ அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை போய் நிறுத்துவார். Amen. Amen. If you read the book of Joshua from chapter 14 towards the end, Joshua he'll settle each and every single tribe in their appointed places. யோசுவா 14வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது எந்தெந்த கோத்திரத்துக்கு எந்தெந்த நிலப்பரப்பு கொடுக்கப்பட வேண்டுமோ அது யோசுவா திட்டமாக தெளிவாக அவர் சரியாக கொடுத்தார். Every single tribe was settled. ஒவ்வொரு கோத்திரங்களும் தங்களுக்கான இடத்தை பெற்றுக்கொண்டார்கள். They were all allotted their places. அவர்கள் தங்களுடைய நிலத்தை பங்கிட்டு கொண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். The same way, அதே போல God will settle you in your life. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பல காரியங்களை செட்டில் பண்ண போகிறார். Amen. Amen. God will place you in that appointed places. கர்த்தர் எந்த இடத்துல நீங்க இருக்க வேண்டுமோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை போய் நிறுத்த போகிறார். In other words, you will inherit the promises that God has appointed for you. இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா எந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்காக முன்குறித்திருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கும்படியாக ஆண்டவர் செய்வார். Amen. Amen. The theme of inheriting runs all through the book of Joshua. யோசுவா புத்தகம் முழுவதுமாக அந்த சுதந்தரிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. The same way you will inherit the promises of God in your life this year 2019. அதே போல தான் இந்த 2019ஆம் ஆண்டு உங்க வாழ்க்கையில என்னென்ன வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டதோ அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்தரிக்க போகிறீர்கள். Amen. Amen. Hallelujah. Hallelujah. You know, God gave Moses the promise that He's going to give them the land flowing with milk and honey. மோசேக்கு தான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நீ சுதந்தரிப்பேன்னு சொல்லி. Because it was given before, but with the people of Israel it was very prevalent that Moses was the one leading them into the land flowing with milk and honey. அது ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தால எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலர்களுக்கு மோசே தான் அந்த வாக்குத்தத்தத்துக்கு நேராக வழி நடத்துகிறவராக இருந்தார். And it's very interesting, Joshua chapter 1 starts with this, and the servant Moses, he died. பாருங்க, யோசுவா முதலாம் அதிகாரம் முதலாம் வசனமே இவ்வாறாக ஆரம்பிக்கிறது. யோசுவா மோசே மரித்த பின்பு என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. Imagine the shock Joshua would have had. பாருங்க எப்படி யோசுவா ஷாக் ஆயிருப்பாருன்னு பாருங்க. Let's imagine this. இப்படியா நம்ம கற்பனை பண்ணிக்கொள்வோம். Let's say somebody promised to give you 100 crores. இப்படியா யோசித்துக்கோம், கற்பனை தான் சரியா. உங்களுக்கு யாரோ 100 கோடி தரப்போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. யார் வேணாம்னு சொல்லுவீங்களா? தூங்குனா கூட எந்திரிச்சு எனக்கு வேணும்னு சொல்வீங்க. Nobody will say no if somebody wants to give 100 crores to you. பாருங்க, 100 ரூபாய் கொடுத்தாலே வேணாம்னு சொல்ல மாட்டான். 100 கோடினா என்ன செய்வோம்? கண்டிப்பா வேணும்னு தான் சொல்லுவோம். And that person who promised you 100 crores, he's been with you, he's been guiding you, and everything is going smooth. All of a sudden, he dies. உங்களுக்கு 100 கோடி தரேன் அப்படின்னு சொன்னவர் உங்களோட கூட இருக்கிற, உங்களை உற்சாகப்படுத்துறார், உங்களை வழி நடத்துறார், உங்களுக்கு எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருக்கும் போது டப்புன்னு செத்து போயிடுறாரு. Will you be happy? உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? ஆள் போன கூட கவலைப்பட மாட்டேன். ஐயோ என் 100 கோடி போச்சு. அந்த ஆள் போனது பிரச்சனை இல்லை பாருங்க, 100 கோடி தான் பிரச்சனை. We're going to lose our promise. பாருங்க, அந்த நீங்க அவங்க வாக்குத்தத்தம் பண்ணின அந்த காரியத்தை நீங்க இழந்துட்டீங்க. You know, Moses died. மோசே மரித்தார். Of
Because Moses was leading the people with that promise. மோசே ஒரு வாக்குத்தத்தத்தோடு கூட தான் ஜனங்களை வழி நடத்தினார். But Moses was not the giver of the promise. ஆனா மோசே வாக்குத்தத்தம் கொடுத்தவர் அல்ல. Amen. ஆமென். Moses may die, but God who gave the promise in your life will never ever die. மோசே மரித்திருக்கலாம், ஆனா வாக்குத்தத்தம் கொடுத்த கர்த்தர் மரிப்பது இல்லை. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. People may go, people that promises us will go, but the God who promised us will never ever leave us. ஜனங்க போலாம், ஜனங்க வரலாம், ஆனா நமக்கு வாக்கு பண்ணின கர்த்தர் என்றென்றும் நிலையானவராக இருக்கிறார். Hallelujah. ஹalleluya. That God who promised, who gave his promises in your life will fulfill it in your life. அந்த சகல வாக்குத்தத்தங்களையும் கொடுத்த அந்த கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில நிச்சயம் அதை நிறைவேற்றி முடிப்பார். How many of you say amen to that? எத்தனை பேர் அதுக்கு ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? God will settle things in your life. கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிறைய காரியத்தை செட்டில் பண்ணுவார். Amen. Certain marriages that has been, it's getting postponed, is not working out. I believe 2019, God will do the supernatural. God will exalt you and God will settle you. ஒரு சில பேருக்கு உங்களுடைய திருமணம் தாமதித்து கொண்டே இருக்கலாம். அந்த 2019ஆம் ஆண்டு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நடைபெற வேண்டிய காரியத்தை அவர் நிறைவேற்றி முடிக்க போகிறார். Amen. Amen. How many of you believe that in your life? எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில அது நடக்கும்னு விசுவாசிக்கிறீங்க? Every God's promise, கர்த்தர் கொடுத்த சகல வாக்குத்தத்தங்களும் not one of them will fail. ஒன்று கூட கீழே விழுவது கிடையாது. Amen. Amen. As Joshua was giving his farewell speech, யோசுவா தன்னுடைய இறுதி உரையை சொல்லிக் கொண்டிருந்த பொழுது, in Joshua chapter 23, யோசுவா 23ல நம்ம வாசிக்கிறோம். and in verse 3, மூன்றாவது வசனம், and Joshua says, you yourself have seen everything the Lord God has done to all the nations for your sake. It was the Lord your God who fought for you. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். Right there, supernatural. அங்க நீங்க எழுதிக் கொள்ளுங்க, அசாதாரணம். Verse 5, Joshua says, the Lord your God himself will push them out for your sake. Exaltation. He will drive them out before you. You will take possession of the land as the Lord your God has promised you. ஐந்தாவது வசனத்துல வாசிக்கிறோம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் அவர்களுடைய தேசத்தை கட்டிக்கொள்ளும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே அவர்களை உங்களுக்கு முன்பதாக துரத்தி உங்கள் பார்வை நின்று அகற்றி போடுவார். Right there in this verse, you see exaltation and settlement. அங்க நீங்க எழுதிக் கொள்ளுங்க, கர்த்தர் என்னை உயர்த்த போகிறார், என்னுடைய எல்லா காரியத்தையும் அவர் சரி செய்து முடிக்க போகிறார். And verse 14, we'll finish with this. Verse 14, now I'm about to go the way of all the earth. 14வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், இதோடு கூட நான் முடிக்க போகிறேன். இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். You know with all your heart and soul that not one of all the good promises the Lord your God gave to you has failed. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். Every promise he has been fulfilled, not one has failed. அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Not one of the promises fell to the ground. ஒரு வார்த்தை கூட தவறி கீழே விழல. Dear brother and sister, பிரியமான தேவ பிள்ளைகளே, young man, young woman, வாலிபர்களே, whatever God has promised in your life, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எதெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணினாரோ he will supernaturally fulfill it. அசாதாரணமாக கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். He will make a way where there seems to be no way. பாருங்க, அவர் வழியே இல்லாத இடங்கள் எல்லாம் வழியை உண்டு பண்ணுவார். Amen. Amen. Medically some things may be impossible, ஒரு சில காரியங்கள் மருத்துவ ரீதியாக சாத்தியமற்றதாக இருக்கலாம் உங்க வாழ்க்கையில, but you will supernaturally receive miracles and healings in your life ஆனா this year. அசாதாரணமாக அற்புதத்தையும் சுகத்தையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்வீர்கள். So brother and sister, பிரியமான சகோதர சகோதரிகளே, be strong and courageous. பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். Do not be afraid. திகையாதிருங்கள். The Lord your God will be with you wherever you go. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பார். Amen. Amen. Amen.